ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். அடுத்தது மெத்தட் 7 எண்ணிக்கை முறை. அதாவது ஒரு குரூப் கொடுத்துருவாங்க, அதாவது 50 மாணவர்கள் இல்லைனா 60 மாணவர்கள் கொடுத்துருவாங்க. அதில் வந்து இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் கொடுப்பாங்க, அதுக்கு சதவீதம் கேட்பாங்க. இல்லைனா ஒரு பள்ளியில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு வந்து சதவீதம் கேட்பாங்க. இல்லைனா ஒரு பால் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டியில் வந்து இத்தனை ரன் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு சதவீதம் கேட்பாங்க. இதுதான் எண்ணிக்கை முறையே. நம்ம கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க. நான் சொன்னல அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் மாணவிகள் போடும்போது எத்தனை பேர் இருக்காங்க? 28 இருக்குதா? இப்போ 28 மொத்தமாக எத்தனை? 50. இப்போ 28 டிவைட் பை 50 இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்குது. இதுதான் மாணவிகளோட சதவீதம். அடுத்தது 22ன்னு இருக்குது. 22 டிவைட் பை 50 இன்ட்டு 100. மறுபடியும் அதே மாதிரி சிம்பிளை பண்ணால் 44 இதுன்னு கிடைக்குது. இதுதான் இந்த மாதிரி தான் போடணும். அடுத்தது பாருங்கள், ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சிறுவர்கள் வந்து 320 கொடுத்துட்டாங்க. இப்போ சிறுமிகளுக்கு வந்து 560 மைனஸ் 320 போட்டால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 04 240 கிடைக்கும். 240க்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். 240 டிவைடட் பை 560 இன்ட்டு 100. இதுக்கு நம்ம போடணும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகிட்டு இந்த ஜீரோ இருக்கும். இது வந்து 3 டிவைடட் பை 7ன்னு வரும். இப்போ இதுக்கு 300 பை 7ன்னு இருக்கும். இதை நம்ம வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினோன்னா 42 6 பை 7. நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு ஏதும் இல்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் போடணும். இதில் வந்து 70 போட்டி வெற்றின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 28 போட்டி தோல்வி கொடுத்துருக்காங்க. 2 போட்டி எதுவும் முடிவு இல்லை, அதாவது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் மொத்த போட்டியோட இது நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 100ன்னு வருது. எது என்ன சொல்லியிருக்காங்க? அணியின் வெற்றி சதவீதத்தை காண்க. வெற்றி பெற்ற போட்டிகள் வந்து 70. இப்போ 70 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஏன்னா மொத்த இது தானே, மொத்த போட்டி வந்து 100ன்னு போட்டிருக்கோம் நம்ம. இதை வந்து சிம்பிளை பண்ணால் 70% கிடைக்குது. அப்போ வெற்றியோட சதவீதம் வந்து 70%. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சம்ஸ்லாம் எடுத்து போட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.